இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளிலே இருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கனி கொடாத அத்தி மரம், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உண்மையிலே இருந்து நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஆரம்பம் முதல் இந்த உவமையை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அத்தி மரத்திலே இருந்து தாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். யாராவது வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து. அப்புறம் வாசிக்கலாம். ஆக்சுவலாக எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பின்னணியின் அடிப்படையில் தான் அந்த ஓமையை ஆரம்பிப்பார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே 2 விதமான உலக செய்திகள் ஆண்டவருக்கு வருகின்றது. சீஷர்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை கலந்திருந்தான் என்று சொல்லி ஒரு செய்தி. இரண்டாவது, சீலோவாமில் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து போய்விட்டார்கள். அதை குறித்ததான காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த சம்பவங்களின் பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளில் கலந்திருந்தான் என்றால் என்ன அர்த்தத்தை இந்த வசனம் சொல்லுகின்றது? யூதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ரோம அரசாட்சிக்கு கீழே இருந்தார்கள். மத சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அரசாட்சி ரோமர்கள் செய்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பைபிளில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் அங்கே இருக்கும். பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும் கடைசியில். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். கீழே யூதேயா பிராந்தியம், நடுவில் சமாரியான்னு போட்டிருக்கோம், மேலே கலிலேயான்னு போட்டிருக்கோம். ஸோ 3 பிரிவாக அந்த நாட்களிலே பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ரோம அரசனுடைய பிரதிநிதிகள் அரசாட்சி செய்து வந்தார்கள். யூதேயாவிற்கு பிலாத்து தலைவராக இருந்தார். கலிலேயாவிற்கு ஏரோது ராஜா தலைவராக இருந்தார். எப்பொழுதுமே இந்த யூதர்கள் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்கின்றவர்கள். கலிலேயா பிராந்தியத்தில் நிறைய புரட்சியாளர்கள் இருந்தார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்றவர்கள். அந்த நாட்களிலே எருசலேமிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அதற்காக எருசலேம் நகரம் முழுவதும் தண்ணீர் சப்ளை செய்வதற்காக கால்வாய் வெட்டுகின்ற பணியை செய்து வெளியிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. பிலாத்து என்ன செய்தார்? எருசலேம் ஆலயத்திலே இருந்த கோயில் காணிக்கை பணத்தை எடுத்து செலவழித்தார். இப்படி கோயில் பணத்தை கால்வாய் வெட்டுகின்ற பணிக்காக செய்வதனாலே நிறைய பேர் அதை எதிர்த்தார்கள். முக்கியமாக இந்த கலிலேயாவை சேர்ந்த புரட்சியாளர்கள் அடிக்கடி எதிர்த்தார்கள். ஒரு நாள் என்ன நடந்தது?
இந்த பிலாத்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளதாக மறைமுகமாக போர் சேவர்களை அனுப்பி, ரோமர் போர் சேவர்களை அனுப்பி ஆலயத்திற்குள்ளதாக திடீரென்று அவர்கள் மாறு வேடத்தில் நுழைந்து இந்த உள்ளே இருந்த கலிலேய புரட்சியாளர்களை தாக்கினார்கள். சண்டை நடந்தது. அதிலே சில கலிலேயர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதைத்தான் இந்த இடத்திலே சில கலிலேயருடைய இரத்தத்தை கலந்திருந்தான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டுள்ளது. இதிலே இறந்தவர்களை குறித்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தி என்ன? சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து இருந்தார்கள். இந்த 18 பேரும் கால்வாய் வெட்டும் பணியிலே வேலை செய்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அதாவது இவர்கள் கோயில் பணத்தை சம்பளமாக பெற்றவர்கள், இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? இப்படி பாவம் செய்ததுனால இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற அர்த்தத்தில் இயேசுவினிடத்திலே பேசும் பொழுது ஏசாமி சொல்கிறாரு, மற்றவர்களை பார்க்கலும் இவர்கள் பாவிகளா? இல்லை, யாராக இருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்பொழுது அவர், இப்ப வாசிங்க அந்த உண்மையை. அப்பொழுது மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து அவர்களுக்கு விளக்குகின்ற பொழுது இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை வைத்திருக்கிறான். அதனுடைய எஜமான் வந்து, அத்தி மரம் வைத்து நிறைய நாளாகிவிட்டதே, ஏதாவது கனிகள் இருக்குமா என்று சொல்லி தேடுகிறான். இலைகள் இருந்தது, பூக்கள் இருந்தது, கனிகள் இல்லை. ஏமாற்றம் அடைந்த எஜமான் அங்கே வேலை செய்கின்ற தோட்டக்காரர்களிடத்திலே என்ன சொல்லுகின்றான்? இந்த மரத்தை வெட்டி போடு, ஒரு பயனுமில்லை என்று சொன்ன பொழுது தோட்டக்காரன் சொல்லுகின்றான், இன்னும் 1 வருஷம் நம்ம நேரம் கொடுப்போம், டைம் கொடுப்போம், நான் நல்லா கொத்தி எரு போடுகிறேன், ஒருவேளை அதற்கு பிறகு கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெட்டி போடலாம் என்று சொல்லி இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஓமையிலே வருகின்ற அந்த எஜமான் தேவனுக்கும் அத்திமரம் யூதர்களுக்கும் கனிகள் மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கும் ஓமையாக ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். கிருபையில் ஆரம்பித்து எச்சரிப்பில் முடிகின்ற ஒரு ஓமை. இன்னும் 1 வருஷம் நேரம் கொடுக்கலாம், காலம் கொடுக்கலாம். கிருபை ஆண்டவர் எப்பொழுதுமே வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஆண்டவர். அப்படி அதற்கு பிறகும் மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால் அதை அழித்து போடலாம் என்று இந்த ஓமை முடிகின்றது. அவரவர்களுக்கு தரப்படுகின்ற வாய்ப்புகளுக்கு தக்கவாறு அவரவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த ஓமை சொல்லுகின்றது. ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த ஓமை அழகாக விளக்குகின்றது. ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தையும் இந்த ஓமை காண்பிப்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓமையிலே 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது 6ஆம் வசனத்திலே, அதிலே கனிகளை தேடின பொழுது. முதலாவது என்னிடத்தில் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த ஓமை அழகாக காண்பிக்கின்றது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களிடத்திலே ஒழுக்கத்தை, டிசிப்ளின் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு முதலாளி தங்கள் தொழிலாளிகளிடம் நேர்மையை, லாயலிட்டி, நேர்மையை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால்
கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? கனிகளை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். வாசிங்க. நானே வாசரவா பொதுப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனிகள் என்று சொன்னால் தெய்வீக சுபாவங்கள், டிவைன் கேரக்டர்ஸ், ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இலைகள் அல்ல, பூக்கள் அல்ல, கனிகள். அன்பு, தாழ்மை, பொறுமை, ஆவியின் கனி என்று சொல்லி பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடுகிறார். வாசிங்க. கலாத்தியர் 5ல் 22, 23. ஒன்பது காரியங்கள் அதில் இருக்கு. இதான் ஆவியின் கனி. அதை அப்படியே ஒரு தடவை பார்த்து என்கிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இருக்கா? அங்கிள் இப்படிலாம் கேட்காது. என்கிட்ட இதுக்கு மேலேயே இருக்கு. சந்தோஷம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை அடிக்கடி வாசித்து பாருங்க. இவைகள் என்னிடத்திலே உண்டா? ஆண்டவரே பாதி இருக்கு, ஆண்டவரே பாதி இல்லை, ஆண்டவரே 8 இருக்கு, ஆண்டவரே அந்த 1 மட்டும் இருக்குல்ல, இல்லை ஆண்டவரே மற்றவங்களை மன்னிக்க முடியல, ஆண்டவரே ஏதோ ஒன்று. ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த வசனம் சொல்லுது, 3 வருஷமாய் தேடுகிறேன். எத்தனை வருஷமா? 3 வருஷமா. நம்ம 4 வருஷமா இங்கே இருக்கலாம், 3 வருஷமா இங்கே இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், இப்பதான் வந்திருக்கலாம். ஆண்டவர் எல்லாரிடமும் தேடுகின்ற ஆண்டவர். அப்ப முதலாவது காரியம், என்னிடத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுகிறேனா? அதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. 2வது காரியம், 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும். 2வது குறிப்பு என்ன? எனக்கு ஆண்டவர் தருகின்ற மறு வாய்ப்பு, கிரேஸ். இந்த வருஷமும் இருக்கட்டும். இயேசுவின் வழி எப்பொழுதுமே மனிதர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பது. நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம், தினமும் கேட்கிறோம் என்றால் ஆண்டவர் உனக்கு தினமும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை கொடுக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கைது கொடுக்கன்னு சொன்னாராம். எல்லாரும் தாங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவர் ஒரு வாய்ப்பு அல்ல, 1000 வாய்ப்புகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் உண்மை. அப்ப ஆண்டவர் எனக்கு தருகின்ற வாய்ப்புகளை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன்? இத்தனை வருஷமா நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் கேட்கிறோம். கொஞ்சமாவது அசைந்து இருக்கிறோமா? நல்ல செய்தி, சமாதானமான செய்தி, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற செய்தி, நம்மை தேடி வருகின்ற செய்தி. ஆண்டவர் எப்பொழுதுமே வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த அத்திமரம் கனிகளை கொடுக்காமல் இருந்தது மட்டுமல்ல, அந்த எஜமானரை வருத்தப்படுத்தியது, ஏமாற்றியது. அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, கொத்தி விடுகிறேன், எருப்போடுகிறேன். என்னை உணர வைக்க, திருந்த, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். கொத்துகிறார், எருப்போடுகின்றார். கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? வேதனை இருக்கும். குத்தி காட்டும் பொழுது வேதனை இருக்கும். God's process may be painful, but the end is peaceful.
ஆண்டவர் சில சமயம் நம்மை நடத்துகின்ற வழிகள் வேதனை உண்டாக்கினாலும் அதனுடைய முடிவு சமாதானம். ஒருவேளை கனி கொடுக்காமல் இருந்ததை போல நான் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கின்றார். ஒருவேளை நான் ஆண்டவரை ருசித்து பின்வாங்கி போயிருக்கலாம், கனிகள் நிறைந்த வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கலாம், இப்பொழுது கனிகள் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் தாவீது ஆண்டவரை நன்றாக ருசித்தவர், நன்றாய் அறிந்தவர். ஒரு கட்டத்திலே அவர் பாவம் செய்து ஆண்டவருக்கு தூரமாய் இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு அவருடைய பாவங்களை உணர்த்தும்படியான வாய்ப்பை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தினார். ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மறுபடியும் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவானார். வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு 3.5 வருஷம் இயேசுவோடு நெருக்கமாய் இருந்தவர், உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சவால் விட்டவர். என்ன நடந்தது? 3 முறை இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி பயந்து போய் மறுதலித்த பேதுரு. ஆனால் இயேசு அவரை தேடி வந்தார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுருவே, அன்பாய் இருக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா, நேசிக்கிறாயா? பேதுரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். தொடர்ந்து ஆண்டவருக்காய் வாழ்ந்தார். அப்ப எப்பொழுதுமே ஆண்டவர் எனக்கு மறுபடியும் வாய்ப்பை தருகின்ற ஆண்டவர். ஒருவேளை நான் ஆண்டவரை அதிகமாய் ருசித்திருக்கலாம், ஆரம்ப நாட்களிலே நான் ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருந்திருக்கலாம், தூரமாய் விட்டேனே, மறுபடியும் என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும், நிறைய செய்திகளை கேட்க போறாங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். என்னிடத்திலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, எனக்கு ஆண்டவர் தருகின்ற மறு வாய்ப்பு. 3வது காரியம், 9ஆம் வசனம் வாசிங்க. கோஷ்டிக்காரமா தான் வாசிச்சிங்களே, ரெடி. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் சொல்லுங்க, வெட்டி போடலாம். அப்ப அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான நேரமும் உண்டு என்பதை இந்த ஓமை சொல்லுகின்றது. இப்போ 3வது குறிப்பு என்ன? எனக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு. ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறவர் தான், என்னை தேடி வந்து உணர்த்துகின்ற ஆண்டவர் தான். ஆனால் அதற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இந்த ஓமை சொல்லுகின்றது. ஆண்டவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக வருவார். நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தாலும் இறுதி வாய்ப்பு ஒன்று உண்டு. ஆண்டவர் யாரையெல்லாம் எச்சரித்தார், ஆனால் அவர்கள் யார் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொல்லி கூட வேதத்திலே நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கார், சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் அவரை எச்சரித்தார், விட்டுருப்பா, இந்த பாவம் செய்யாதுன்னு சொல்லி 3 முறை எச்சரித்தார். சொல்லுங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-10. கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல், பார்த்தீங்களா? யாரு? சாலமோன் ராஜா. ஆண்டவர் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் ராஜா ஆண்டவரை விட்டு தூரமாகி போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் விடலை, 3 முறை எச்சரிக்கிறார். அப்படி இருந்தும் அவனால் மறுபடியும் நல்ல வழிக்குள்ளதாய் வர முடியவில்லை. இதில் இன்னொரு காரியமும் உண்டு. பாவம் அவ்வளவு பயங்கரமானது. பாவம் என்னை பற்றி கொள்ளும், பாவம் என்னை அழித்து விடும்.
ஆண்டவர் சொல்லி கூட அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத சாலமோன் ராஜா. அப்போ பாவன்றது எவ்வளவு பயங்கரமானது. அந்த பாவத்தை இயேசு சிலுவையிலே தீர்த்தார். எச்சரிப்பை கொடுக்கின்ற ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு விபச்சார பெண்ணை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது அவளை மன்னித்து, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ போ. 8:11 நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், அதே சமயத்திலே எச்சரிக்கின்ற ஆண்டவர். எச்சரிப்பு தான் கடைசியாக. ஒரு மகன் நிறைய தவறு செய்து கொண்டே இருந்தான். எப்பொழுதெல்லாம் தவறு செய்வானோ அப்பா அவனை மன்னித்து கொண்டே இருப்பார். ஆனால் அவன் திருந்தவே இல்லை. சிறு பையனாக இருந்த பொழுது நிறைய தவறு செய்தான். வாலிப நாட்களிலே பெரிய தவறு செய்தான். பெரிய மனுஷன் ஆயிட்டான், மிகப்பெரிய தவறு செய்தான். கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க அவனை. நீதிபதியாக அப்பா உட்கார்ந்துருக்கிறாரு. அவன் நினைக்கிறான், அப்பா தானே, வழக்கம் போல் என்னை மன்னித்து விடுவார். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நான் உன் அப்பாவாக இருந்தாலும் நவ் ஐ எம் அ ஜட்ஜ், இப்பொழுது நான் நியாயாதிபதி. அவனுக்கு தண்டனையை கொடுத்தார். அநேக சமயங்களிலே ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய கிருபைகளை தவறாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அதைத்தான் இந்த ஓமை சொல்லுகின்றது. அன்புள்ளவர் தான், 3 வருஷம் கொடுக்கின்றவர் தான், 1000க்கும் மேலான வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான். ஆனால் ஒரு நாள் வரும், கடைசி நாள் வருகின்ற பொழுது அதற்கு பிறகு நான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. பொதுவாக அத்தி மரங்கள் கனி கொடுப்பதற்கு 3 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இங்கே இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகின்றது. 9ஆம் வசனத்தில் கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம். அன்பானவர்களே, எந்த பின்னணியிலே, விச் கான்டெக்ஸ்ட் he is telling this parable, எந்த பின்னணியிலே இயேசு இதை சொல்லுகின்றார்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் கெட்டு போவீர்கள். அப்பொழுது அவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். அப்போ என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கின்றது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை காமிக்கிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேறு என்னத்தப்பா அவன்கிட்ட கேட்குறாரு? வாட் இஸ் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மீ? என்னை தாழ்த்தி அவருக்கு பிரியமாய் நடப்பதை தவிர. இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13. கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல். ஆமென். பார்த்தீங்களா, வேறு எதை கேட்கிறார்? ஒருவேளை நான் ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருகிறவளாக இருக்கலாம், ஒழுங்காய் வேதம் வாசிக்கிறவனாக இருக்கலாம், நன்றாய் ஜெபிக்கிறவனாய் இருக்கலாம், கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுகிறவராக இருக்கலாம், நிறைய காணிக்கை கொடுக்கிறவராக இருக்கலாம், உபவாசம் இருக்கிறவராக இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கனி கொடுப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன? மனம் திரும்புதல். நான் போன வாரம் தெளிவாக சொன்னேன், விளக்கி சொன்னேன். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு, இந்த பக்கம் யாராவது வாசிங்க. 1 பேதுரு 2:25. வாசிங்க.
திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த திருப்பப்பட்ட அனுபவம் தேவை. என் வாழ்க்கையில் என்னுடைய இஷ்டப்படி நான் போய்கொண்டிருந்தேன். உலகம் காண்பிக்கின்ற வழியிலே போய்கொண்டிருந்தேன். சிலுவை இயேசு என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அவருக்கு நேராக என்னை திருப்பி இருக்கின்றார். திருப்பப்பட்டு நான் அவருடைய பாதையிலே நடக்கிறேன். இதைத்தான் என் வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டும். இந்த ஊமையிலே 3 காரியங்கள்: ஆண்டவரின் எதிர்பார்ப்பு, ஆண்டவர் தருகின்ற மறு வாய்ப்பு, ஆண்டவருடைய எச்சரிக்கை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய ஆவிக்குரிய நடவடிக்கைகள் உண்டு ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், கோயிலுக்கு வரேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்க்கின்ற கனிகள் உண்டா? கனிகளோடு வாழ்வதற்கு நான் பிரயாசப்படுவேன். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஆண்டவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.